ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த கொசன்னு ஒரு ஒயர் இருக்குது, அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு. பட் கஸ்டமர் வந்து கண்டிப்பாக இந்த செட் எனக்கு வேணும், ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா இதில் ஒயரிங் எல்லாம் வந்து அதிலே இருக்குது. சிலது கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சிலது சால்டிங் இருக்குது, சால்டிங் இல்லாமல் இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில ஒயரில் முடுக்கி விட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாஸ் செக்ஷன் நம்ம ப்ரோலாஜிக் போர்டு வருது பார்த்திங்களா, அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஒயர் வந்து இருந்தது, ப்ளஸ் வந்து சால்ட்ரிங்கும் விட்டு இருந்தது. டஸ்ட்டு வேறு லெவலில் டஸ்ட் இருந்துச்சு. ஸோ டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு தின்னர் வாஷ் பண்ணிட்டாக்கா க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல்லாம் மாற்றணும். கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ட்ராக் விட்டு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அடிக்கணும். கண்ட்ரோல் ரிமூவ் பண்ண உடனே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கே விட்டுடுச்சு எனக்கு. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ட்ராக் அடித்து கரெக்டாக போட்டால் தான் செட்டு பாடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கூட நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு கண்ட்ரோலில் பாருங்கள், சுத்தமாக வந்து ட்ராக் அடிக்கிறதுக்கு அதாவது சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கண்ட்ரோல் வச்சா கூட சரியாக நிற்குமான்னு தெரியல. அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் இருக்குது, அதை வச்சு ஃபுல்லாக செட் பண்ணணும். ஸோ இப்போ கண்ட்ரோல் எல்லாமே மாற்றியாச்சு, எல்லாத்தையுமே வயரிங் கொடுத்தாச்சு. 5 வோல்ட் டிசி இன்புட் மட்டும் கொடுக்கல இன்னும். மற்ற எல்லா ஒர்க் கனெக்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துட்டேன். அது இருந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ண வேண்டியது சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து செட்டை ஆன் பண்ணி பார்க்கணும். செட்டு ஆன் ஆகிடுச்சு, ஆனால் கொஞ்சம் கூட சவுண்டே வரல. ஒரு எஃப்எம்மோ எந்த சவுண்டுமே வரல. சரி, சுவிட்சில் எதாவது ஃபால்ட் இருக்குமான்னு தெரியல. எல்லாத்தையுமே ஆன் பண்ணி பார்த்தேன், எல்லாத்தையும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தேன். அப்படியும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. செலக்ட் பண்ணுற சுவிட்ச் மட்டும் தான் ஃபால்ட்டு. அதையும் சரி பண்ணி போட்டேன். தின்னர் வச்சு க்ளீன் பண்ணி சரியாயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த செட்டை வந்து ஆன் பண்ணி ப்ளே பண்ண வச்சாச்சு. இப்போ வந்து செட்டு நல்லாவே ப்ளே பண்ணுது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கஸ்டமர்ட்டையும் கொடுத்துட்டேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஸோ 4540 போர்டு வச்சு இது ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆம்பிளிஃபையர் தான். பட் அது என்ன ரீசன் தெரியல, ஒயரிங் வந்து அவங்க சரியாக பண்ணலை. ரொம்ப நாள் கிடப்பிலே போட்டதுனால அந்த ஒயரிங் வந்து அப்படியே மக்கி போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணோன்னே பக்காவாக பாடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. ஹேவ் எ நைஸ் டே.